ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் மோசையை பார்த்த ஒரு காரியத்தை சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. மோசையை நன்கு நம்ம அறிந்திருக்கிறோம். பாருங்க, பிறக்கும் போதே மரிக்க வேண்டியவர். ஆனால் மோசை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய தேவ திட்டத்தை வைத்திருந்தார். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை பார்வோனுக்கு எதிராக போய் நின்று அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு மோசைக்கு இருந்தது. ஏன்னா மோசையை தாயின் கருவில உருவாக்குமனே கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால, மோசை மேலே அந்த அழைப்பு இருந்ததுனால கர்த்தர் இந்த திட்டங்களை நிறைவேற்றுகிற பார்க்கிறோம். பாருங்க, அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி கொண்டு வந்தாச்சு. ஆனால் இந்த ஜனங்க நன்றியுள்ளவர்களாக இராமல் மோசே சீனாய் மலைக்கு போகும்போது இந்த ஜனங்கள் என்ன செய்கிற, ஆரோனுக்களை சொல்லி, எங்களுக்கு மோசை என்னன்னு தெரியாது, எங்களுக்கு தெய்வத்தை நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்கி ஆண்டருக்கு விரோதமான பெரிய பாவத்தை செய்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று இருப்பார். நீ கீழே போய் பாரு அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. ஆனால் மோசை என்ன தெரியுமா சொல்வார்? ஆண்டவரே, அந்த ஜனங்களை அழிக்காது, என் பேரை ஒன்று கிறுக்கி போட்டுற ஆண்டவரே, ஆனால் அந்த ஜனங்களுக்கு ஒன்றும் செய்யாதீங்க. மோசே ஆண்டு சமூகத்தில் போராடுகிறத நான் பார்க்குறோம். தேவப்படியில் அப்போ ஆண்டு சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கனாக்கா அதுக்கு என்ன ஆண்டவரே, நீங்கள் கூட வரல நாங்கள் போகல, இப்படியெல்லாம் மோசை சொல்லும் போது தான் ஆண்டு சொல்வார், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. தெய்வப்படையில் அந்த கிருபை தான் மோசையை பாதுகாத்தது, அந்த கிருபையை தான் மோசையை வளர்த்தது, அந்த கிருபை தான் மோசையை பார்வோனுக்கு முன்னாடி தைரியம் அணைக்க வச்சது, அந்த கிருபை தான் மோசை கொண்டு கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்ய வைத்தது. தெய்வப்படையில் அந்த கிருபை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு பாதுகாக்கும்படியாய் அவன் திறப்பில் நிற்கும்படியாக செய்தது. எனக்கு ஆண்டரை கிருபை இல்லாமல் நீங்களும் நானும் உயிர் வாழ முடியாதல்லவா? தேவப்பிள்ளையில் அன்றைக்கி மோசைக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால தான் இன்றைக்கி ஒரு மோசையை குறித்து இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம். மிகப்பெரிய ஒரு தலைமத்துவத்தில் ஒரு தலைவராய் காணப்படுகிற பார்க்குறோம். மோசை முகமுகமாய் தேவனோடு பேசுனதை அறிந்திருக்கிறோம். தேவப்பிள்ளையில் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் கிருபைகள் புதுசாக இருக்குது. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே ஆமேன், நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறவர் இருக்கிறார். அதே யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஆமென். பாருங்க, ஆண்டவரே, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை, நீங்கள் தான் ஆண்டவர் மீட்டுக்கொண்டு இந்த ஜனங்களை உங்கள் கிருபையினால் வழி நடத்தினி. அவ்வளோ முரட்டாட்டமான ஜனங்களையே கர்த்தர் தான் கிருபையை கொண்டு வழி நடத்துவாரனா? அவர் ரத்தத்தால் கழுவிட்டு அவர் பிள்ளையாக இருக்கிற உங்களை கர்த்தர் கைவிட்டுவாரா? ஒவ்வொரு நாளும் கிருபையினால் அவங்க வழி நடத்த உண்மையில் அவர் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆமேன். அவர் கிருபை அவங்க மேலே இருக்குது. ஹல்லேலூயா. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31 வசனம் வாசிங்கன்னா, அவர் கிருபையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவப்படையில் இன்றைக்கு அவர் கிருபை மாறலை. வேதத்தில் எத்தனை பேர் வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஆமேன். அவருடைய வாழ்க்கையெல்லாம் அந்த கிருபை இருந்தனால தான் இன்றைக்கி ஒரு பெரிய சாதனையாளர்களாக காணப்பட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தும், அந்த கிருபங்களை பாதுகாக்கும், அந்த கிருபங்களை வழிநடத்தும், அந்த கிருபங்களை மேன்மையாக ஆசீர்வாதமாக வைக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றே, இந்த மோசைக்கு உங்கள் கண்களில் கிருபை கிடைச்சதுனால மிகப்பெரிய ஒரு ஆண்டவரே பொறுப்பை நிறைவேற்றி முடித்தார் அல்லவா? ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையிலும் என்னென்ன ஆண்டவரே காரியங்களை செய்யணும்னு நீர் திட்டமிட்டிருக்கிறோம். அதுக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா, அதுக்கு வேண்டிய இரக்கத்தை தாங்கப்பா. அன்றைக்கி அந்த கிருபை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவீனா, எங்களையும் நடத்த உண்மையில் இருக்கிறீர். அன்றவங்க கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும், தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே,
ஆமென். அவர் கிருபை உங்க மேல இருக்கு. தைரியமா போங்க. God bless you.